Hello friends, welcome to our channel Learn and Teach with Varun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னென்ன பேசிக் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக கீபோர்டில் வந்து யூசர் இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரி, நான் வந்து ஏஸ் ஈக்குவல் டு இன்புட் ஸோ இப்படி ஒரு இது கொடுக்குறேன்னு இப்போ ஃபங்க்ஷன் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குறேன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ நான் வந்து நம்பர் இன்புட் கொடுக்கணும். சரிங்களா? நம்பர் ஆர் ஸ்ட்ரிங்கு எது கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து 25ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் 25ங்கிறது ஒரு இன்டிஜர். சரிங்களா? பட் அது வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதே போல் வந்து பி இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் இன்புட் வாங்குகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது எகன் வந்து ஒரு 10ன்னு சொல்லி ஒன்று வாங்குறேன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். சிஏ பிரிண்ட் பண்ணுவோம். பாருங்கள், ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணியிருக்கு 2510 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுத்ததை வந்து அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதனால் அது வந்து அப்படியே கன்கார்டினேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இன்டிஜராக வேணும் அல்லது ஃப்ளோட்டாக வேணும் அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? சரி, இந்த லைன் இருக்கு இல்லையா, இன்புட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட், இந்த லைன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இன்டிஜர்னு போட்டுக்கணும். ஸோ அப்போ இன்டிஜர்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ வாங்குகிற வேல்யூ வந்து இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னொரு ப்ராக்கெட் இருக்கணுமா? ஓகே, கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து 25 கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அது இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். அதே போல் வந்து பி இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆஃப் இன்புட் ஸோ இப்போ வந்து இன்னொரு இன்புட் பிக்கு வந்து முன்னாடி கொடுத்தா அதே வேல்யூ கொடுப்போம், 10ன்னு கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவில் வந்து உங்களுக்கு 25 இருக்குது, பியில் 10 இருக்குது. சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா கொட்டேஷன் சிங்கிள் கோர்ஸுக்குள்ளார 25 பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சிஏ பிரிண்ட் பண்ணுங்கள் 35 அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இன்புட் வாங்குறது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணால் கூட அது வந்து என்ன பண்ணணும், நம்ம என்ன டைப்புக்கு வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. சரிங்களா? அது ஸோ அதுக்காக வந்துட்டு இங்கே இன்டிஜர்னு போட்டு ஸ்ட்ரிங்கை கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்புட் வந்து இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர்னு போட்டுட்டு இந்த இடத்துல இன்புட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, இங்கே வந்து ஸ்ட்ரிங்கோ அல்லது கேரக்டரோ கொடுக்கக்கூடாது அப்படி. சரிங்களா? கொடுத்தா எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு தான் இன்புட் ஆகும், பட் வந்து என்னது அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ தட் அது மாதிரி காமிக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளோட் இன்புட் எனக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணலாம், இன்டிஜர் வேலை ஃப்ளோட்டுன்னு போட்டுக்கலாம். ஃப்ளோட் ஆஃப் இன்புட். சரி, நான் வந்து ஏவுக்கு வந்து வேறு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுப்போம். நான் வந்து 25.5ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி போடுங்க. சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ சிஏ பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 35.5ன்னு வந்துருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சி வந்து ஃப்ளோட்டில் வந்ததால் சி வந்து ஃப்ளோட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கும். இல்லை ஏதோ ஒரு வேல்யூ ஃப்ளோட்டு, ஒரு வேல்யூ வந்து இன்டிஜர். ஸோ அப்போ வந்து டிஃபால்ட்டாக ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ணிக்கும் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ளோட், அதாவது வாங்குகிற இன்புட் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஏவுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம 25 கொடுத்தோம்னா 25.0ன்னு எடுத்துக்கும். சரிங்களா? 25.5 நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? சப்போஸ் நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு இன்டிஜர் வேல்யூ கொடுத்தோம்னா 0.0 வந்து அதை அசைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது ஸோ இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்டிஜர், அதாவது ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறது அல்லது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது யூசர் இன்புட்ஸை. சரிங்களா? அது பார்த்துருக்கோம். தென் வந்து
இன்டிஜரை வந்து எப்படி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை ஃப்ளோட்டை வந்து எப்படி இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே சியோட வேல்யூ வந்து 35.5 இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ளோட் வேல்யூ. அது வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், நமக்கு இன்டிஜர் பார்ட்டு மட்டும் வரும், 35 மட்டும் வரும். சரிங்களா? சரி, நான் என்ன பண்ணுறேன், d is equal to integer of c. ஸோ உங்களுக்கு வந்து சியில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், 35.5 இருக்குது. ஸோ இப்போ டிஏ பிரிண்ட் பண்ணிருக்கோம். டிஏ வந்து என்ன பண்ணிருக்கோம், டிவில் என்ன இருக்குது அப்படின்னா சியை வந்து இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணி அதை அசைன் பண்ணியிருக்கோம் டிக்கு. ஸோ அப்போ 35 மட்டும் வரணும், வரதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ளோட்டை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இன்டிஜரை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா 0.0 சேர்த்துக்கும் ஆக்சுவலாக அதில். சரிங்களா? ஸோ இப்போ நான் 35 டியோட வேல்யூ வந்து 35 இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஃப்ளோட்டு ஆஃப் டி அதை பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு 35.0 பிரிண்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இது வந்து இன்டிஜர் டு ஃப்ளோட்டு, இல்லை ஃப்ளோட் டு இன்டிஜர் டைப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். தென் வந்து இதே போல் நமக்கு இந்த நம்பர் சிஸ்டமில் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் அதெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு இன்டிஜர் இருக்குது அப்படின்னா, ஒரு இன்டிஜர் அல்லது ஒரு டெசிமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்டலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, தென் வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ளோட்டை வந்து பைனரிக்கோ அல்லது ஆக்டலுக்கோ ஹெக்ஸாடெசிமலுக்கோ நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? எகெயின் வந்து அந்த ஸ்ட்ரிங்கையும் என்ன பண்ண முடியாது, பைனரியாவோ அல்லது ஆக்டல் அல்லது ஹெக்ஸாடெசிமலுக்கு டைப் கன்வர்ஷன் பண்ண முடியாது இங்கே. சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு இன்டிஜர் x ஈக்குவல் டு 13 இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒரு இன்டிஜர். ஸோ இதோடைய பைனரி வேல்யூ எனக்கு வேணும். பைனரி வேல்யூ வந்து எனக்கு வேணும். b is equal to பைனரி ஆஃப் x. ஸோ இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா 13 வரும், அது வந்து இன்டிஜரு. சரிங்களா? டெசிமல் நம்பர். இப்போ பிஏ பிரிண்ட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்ப்போம். 13 கொண்டோன்னா பைனரி வேல்யூ வரணும் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், 1101 வருதா? ஸோ இதில் 0b அந்த நம்பர் வந்து பைனரி நம்பர் அப்படிங்கிறது உண்டான இண்டிகேட்டர் அது. சரிங்களா? அது. ஸோ இதே எக்ஸை வந்து நான் ஆக்சுவல் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். சி இஸ் ஈக்குவல் டு ஆக்டல் பேஸ் 8 உள்ள நம்பர் இல்லையா, அது கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். எக்ஸோட வேல்யூ வந்து 13 இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து 13 இருக்குது. சியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணி அதை சிக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சியில் என்ன இருக்கணும், 13 உண்டான ஆக்டல் நம்பர் இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 0 ஓ அப்படின்னு சொல்லி வருது, ஆக்டல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது 15 தான் வந்து அந்த 13 அப்படிங்கிற இன்டிஜருக்கு உண்டான ஆக்டல் நம்பர். ஓகேங்களா? ஆக்டல் ஈக்குவலண்ட். ஸோ இதே போல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நமக்கு வேணும்னு வச்சுப்போம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் ஆஃப் எஃப்எஃப் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். சாரி 16 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன வருதுன்னு பார்ப்போம். 16 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஹெச்சுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். 16 வந்து யூஸ்வலாக வந்து என்னது, அந்த டெசிமல் நம்பர், அதான் இன்டிஜர் நம்பர். இப்போ ஹெச்சை பிரிண்ட் பண்ணால் என்ன வரணும் பாருங்கள், 0x10. ஓகேங்களா? 0x அப்படிங்கிறது ஹெக்ஸாடெசிமலுக்கு உண்டான அந்த இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேட்டர் அது. ஓகேங்களா? அது சரி, நான் வந்து எஃப் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர், அதை வந்து பைனரி கன்வெர்ட் பண்ண முடியுமா பார்க்கலாமா? ஹெக்ஸாடெசிமல் பைனரி கன்வெர்ட் பண்ண முடியுதா பார்க்கலாமா? ஸோ b is equal to பைனரி ஆஃப் என்ன கொடுக்கணும், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னால் 0xன்னு வரணும். ஆக்சுவலாக 0x ஏன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இதுக்கு ஈக்குவலன்ட் பைனரி வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வரும். சரியா? என்ன வருது பாருங்கள், கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர் வந்து வருது. ஸோ இப்போ நான் வந்து b is equal to பைனரி ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்கு இல்லையா, f, இதோடைய இதுக்கு ஈக்குவலன்ட் பைனரி
கேட்குறேன்னு வச்சுப்போம். ஸோ என்ன வரும் பாருங்கள், பிஏ பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும் இல்லையா? பாருங்கள், ஆல் ஒன்ஸ். சரிங்களா? அது ஸோ வெறும்னா எஃப்னா வந்து 1111 அப்படி வரும் இல்லையா? 4 பிட்டு வரும் இல்லையா? ஸோ இந்த 4 எஃப் இருக்குது. அதுக்கு ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் வந்து இங்கே அது மாதிரி இருக்குது. ஸோ எகைன் ஒன்று அதை ஒரு சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி காமிப்போம். பிஎஸ் ஈக்குவல் டு பைனரி ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எஃப் 1111 வரும் இல்லையா? பிஏ பிரிண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், 1111 வருது. சரிங்களா? ஸோ அது வந்து 0B பைனரி நம்பர் அப்படிங்கிறது ஒன்றோட இது. ஸோ இதே போல் ஆக்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எகெயின் வந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஸோ ஒரு இன்டிஜர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணோம், பைனரிக்கு, ஆக்டலுக்கு அல்லது ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதே போல் வந்து ஒரு ஆக்டலோ அல்லது ஹெக்ஸாடெசிமல் நம்பரோ இருக்குன்னா அது பைனரிக்கோ அல்லது ஹெக்ஸாடெசிமல் அல்லது ஆக்டல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு விதமான டைப் கன்வர்ஷன். இந்த நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டைப் கன்வர்ஷன்ஸ். தென் வந்து இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா ரியல் பார்ட்டு ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட்டு, அதான் ஜே வரும். சரிங்களா? ஜே உள்ள பார்ட் வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்டிஜர் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இன்டிஜர் ஆர் ஃப்ளோட். சரிங்களா? காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 12 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து சி இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற நம்பரை ஏ அப்படிங்கிற இன்டிஜரை காம்ப்ளெக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? என்ன வரும் ஆக்சுவலாக 12 + 0Jன்னு வரும். சரிங்களா? இமேஜினரி பார்ட் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சியை பிரிண்ட் பண்ணுங்கள், 12 + 0Jன்னு வரும். நமக்கு வந்து இது இமேஜினரி பார்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்தா தான் உண்டு. காம்ப்ளெக்ஸ் ஏக்கமா பி அல்லது ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா தான் அந்த இமேஜினரி பார்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதே போல் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். இமேஜினரி பார்ட்டில் வந்து 2 இருக்கணும்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சி பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து ரியல் பார்ட்டுக்கு போவோம், ப்ளஸ் 2J அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 12 + 2J அப்படிங்கிறது. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி பார்ட் வந்து நம்ம கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கும். சரிங்களா? யூஸ்வலாக ஒரே ஒரு இன்டிஜர் அப்படின்னா அது ரியல் பார்ட்டு மட்டும்தான் இருக்கும், இமேஜினரி பார்ட் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இதே போல் இப்போ ஃப்ளோட் நம்பரையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ளோட் இருக்குன்னு வச்சுப்போம். சே எஃப் இஸ் ஈக்குவல் டு 3.14. சரிங்களா? எஃப்ஐ பிரிண்ட் பண்ணால் 3.14 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு வச்சுப்போம். சி இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எஃப் என்ன வரும், சேம் தான், 3.14 + 0J அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? சியை பிரிண்ட் பண்ணுங்கள், 3.14 + 0J அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உண்டான கன்வர்ஷன் மெத்தட். தென் வந்து ஒரு இன்டிஜர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இன்டிஜரை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு சிஹெச்ஆர் கேரக்டர் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். சே 48 என்ன வரும், அதுக்கு ஈக்குவலான ஆஸ்கி கோடு, இந்த யூனிகோடு வேல்யூ வந்து உங்களுக்கு வரும். ஸோ 48க்கு ஒன்று ஆஸ்கி கோடு வந்து 0, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து அதை டிஸ்பிளே 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதே வந்து நீங்கள் பிரிண்ட்டு சிஹெச்ஆர் 65 கொடுத்தா என்ன வரும் நமக்கு தெரியல, கேபிட்டல் ஏ வரும். ஓகேவா? தென் வந்து 97 கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஏ வரும், 122 கொடுத்தீங்கன்னா ஸ்மால் இசட் வரும் இல்லை? பிரிண்ட்டு சிஹெச்ஆர் 122. ஸோ ஒரு இன்டிஜர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது ஸோ
இது தவிர வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்குறோன்னு வச்சுப்போம், வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுப்போம். பிரிண்ட்டு சிஹெச்ஆர் எனி நம்பர் நான் வந்து 256ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வருது, ஏதோ ஒரு சிம்பிள் வருது. ஓகேங்களா, ஏ கிடையாது, அது ஏதோ ஒரு சிம்பிள். சரிங்களா, 65 போட்டால் தான் என்னது கேபிட்டல் ஏ வரும். ஸோ அதே போல் பிரிண்ட்டு சிஹெச்ஆர் ஏதோ ஒரு இன்டீஜர் 2584258 எனி இன்டீஜர். ஸோ அது கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லாம் ஏவை ரிலேட் பண்ணி வர மாதிரியே வருது இல்லையா, அதை வேறு ஏதாவது ஒரு கேரக்டரு, வேறு ஏதாவது ஒரு இன்டீஜர் கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் போல் ஒரு சிம்பிள் காமிக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து டைப் கன்வர்ஷன்ஸுக்கு உண்டான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.